நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் ஆர்த்தி. நான் +2 தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பிடிச்சிருக்கேன். 1200க்கு 1195 எடுத்திருக்கேன். முதல் இடத்தை பிடிச்சிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் மெடிக்கல் கட் ஆஃப் எய்ம் பண்ணி தான் படித்தேன். ஸ்டேட் ரேங்க் எதிர்பார்க்கல. இது ஸ்டேட் ரேங்க் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. +2ல் நீங்கள் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி 10th நீங்கள் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி வந்திருக்கீங்களா? 12th எப்பவுமே ஃபர்ஸ்ட்லாம் எடுக்க மாட்டேன். ரேங்க் போகும், டாப் 5க்குள்ளே வருவேன். 10th வந்து ஸ்டேட் தேர்ட் எடுத்தேன். என்னோடய டோட்டல்ஸ் வந்து 497. நான் கிருஷ்ணகிரி பாரத் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்ததுனால இவ்வளோ மார்க் எடுத்தேன். +2ல் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்க, 10th வந்து ஸ்கூல் தேர்டாக வந்தேன்னு சொன்னீங்க. அப்போவும் இப்போவும் உங்களை பாராட்டினவங்க யார் யார்? 10th நான் ஸ்டேட் எடுத்தப்போ ஸ்டாலின் சார் கூப்பிட்டு ப்ரைஸ் கொடுத்தாரு. அப்புறம் ஜெயலலிதா மேடம் கூப்பிட்டு பண்ணாங்க. இப்போ வந்து கலைஞர் வாழ்த்து சொல்லியிருக்காரு. இனிமேல் தான் பண்ணுவாங்க. பொதுவாக ஒவ்வொரு வருஷமும் பார்த்தா பசங்களை விட பொண்ணுங்க தான் வந்து ரேங்க்ல ஃபர்ஸ்ட் இருக்கீங்க. எப்படி இருந்தாலும் நீங்க தான் அதிக விழுக்காடுல பாஸ் பண்றீங்க. அது எதனால அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை, பாய்ஸ் வந்து ஸ்டடீஸ் தவிர வேறு நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கலாம், கேம்ஸ் அது மாதிரி. கேர்ள்ஸ் வந்து மோஸ்ட்லி அதில் அவ்வளோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்காது. அதனால கேர்ள்ஸ் கான்சன்ட்ரேஷன் ஸ்டடீஸில் நிறையா இருக்கிறதுனால மார்க்ஸ் நிறையா இருக்கும். உங்கள் ஸ்கூல் உங்கள் படிப்புக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு? இந்த வருஷம் கண்டிப்பாக கொஷின்ஸ் டஃப்பாக இருக்குன்றதுனால எங்களுக்கு நாங்கள் எழுதுகிற ரிவிஷன் டெஸ்ட்டில் கூட எப்பவுமே கொஷின்ஸ் டஃப்பாக தான் இருக்கும். அதனால நாங்கள் எப்பவுமே டஃப்பான கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணதுனால இந்த கொஷின் ஈஸியாக அட்டென்ட் பண்ண முடிஞ்சுது. சில ஸ்கூல் பார்த்தீங்கன்னா 10th போர்ஷன்லாம் 9thலேயே எடுப்பாங்க, 12th போர்ஷன்லாம் வந்து 11thலேயே எடுப்பாங்க. உங்கள் ஸ்கூல்லையும் அது மாதிரி தான் ப்ராக்டிஸ் கொடுத்தாங்களா? 11th நாங்கள் 11th போர்ஷன் படிச்சுட்டு அப்புறம் 12th போர்ஷன் 1 இயர் படித்தோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணுற டைமை விட எக்ஸ்ட்ரா ஹவர் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தாங்களா? +2 லாஸ்ட்டில் வந்து நார்மல் டைமிங்கோட எக்ஸ்ட்ரா டைமிங் வந்து 1 ஹவர் இருக்கும். ஈவினிங் 1 ஹவர் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் கிளாஸஸ் இருக்கும். அதனால நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. ஜென்ரலாக நல்லா படிக்கிற பசங்களுக்கு தான் சில ஸ்கூல்லலாம் வந்து பயிற்சி கொடுப்பாங்க. உங்கள் ஸ்கூல்லையும் அந்த மாதிரி பண்ணாங்களா? எல்லா பசங்களையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் யார் ஃபர்ஸ்ட் டாப்பில் வராங்களோ அவங்களுக்கு ப்ரைஸஸ் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஸ்கூல்லே ஆகட்டும் வீட்டிலே ஆகட்டும் ஏதாச்சும் சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் தனியாக டியூஷன் போயிட்டு இல்லை யாராவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து சொல்லி கொடுத்தாங்களா? எல்லா டீச்சர்ஸுமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணாங்க. எந்த டியூஷனுக்கெலாம் போல் ஸ்கூலில் படிக்கிறது தான். ஸ்கூல்லேயே எல்லா டீச்சர்ஸுமே ரொம்ப நல்லா டீச் பண்ணுவாங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அப்பயே கிளியர் பண்ணுவாங்க. அதனால் டியூஷன்லாம் எதுவும் போல், ஸ்கூல் டைமிங்ஸ் தான். யார் உங்களை அதிகமாக சப்போர்ட் பண்ணது? நான் கிருஷ்ணகிரி, ஆனால் வந்து 10th வரைக்கும் கிருஷ்ணகிரி தான் படித்தேன். +1 +2 வந்து ஊத்தங்கரையில் தனியாக வீடு எடுத்து நானும் அம்மாவும் மட்டும் இருந்தோம். அப்பா வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறாரு. அப்பா சென்னையில் குவார்ட்டர்ஸில் தனியாக இருப்பார். அம்மா வந்து எப்பயுமே என் கூட தான் இருப்பாங்க. இந்த 2 இயர்ஸ் என்னை விட்டு எங்கேயுமே போனதில்லை. அப்பா வீக்லி ஒன்ஸ் வருவார். ஸோ அம்மாக்கும் அப்பாவுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் படிக்கிறதுக்குன்னு தனியாக ஏதாச்சும் மெத்தட் யூஸ் பண்ணி படிச்சிங்களா இல்லை மற்ற பசங்க மாதிரி நார்மலாக தான் படிச்சிங்களா? அன்னன்னைக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க்கு அன்றைக்கி முடிக்க ட்ரை பண்ணுவேன். அப்படி முடிக்க முடியாலும் நெக்ஸ்ட் டே கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அப்பயே கிளியர் பண்ணிக்கிறதுனால இவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துட்டீங்க. ஸோ எந்த படிப்பை எடுத்து படிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் மார்க் கம்மியாக எடுத்திருந்தா எந்த சப்ஜெக்ட் எடுத்திருப்பீங்க, எந்த படிப்பை எடுத்திருப்பீங்க? மெடிக்கல் கட் ஆஃப் எய்ம் பண்ணி தான் படித்தேன். மெடிக்கல் கட் ஆஃப் வந்துன்னா மெடிசன் லைனில் போகலாம், அப்படி இல்லைன்னா இன்ஜினியரிங் போகலான்னு தான் முடிவு பண்ணியிருந்தேன். அடுத்ததாக எந்த காலேஜில் சேர்ந்து படிக்கலான்னு இருக்கீங்க? இப்போது என்ட்ரன்ஸ் இல்லைனா எம்எம்சியில் சீட் கிடைக்கும். அப்படி என்ட்ரன்ஸ் இருந்ததுன்னா என்ட்ரன்ஸ் கோச்சிங் போய் ரேங்கிங் இதில் தான் பார்க்கணும். நீங்கள் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்ததுனால உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், ஸ்பான்சர்ஷிப்ஸ் கிடைக்கும். ஸோ எந்த காலேஜாவது எந்த கம்பெனிஸாவது உங்களை ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்னு இது வரைக்கும் சொல்லியிருக்கா? இல்லை, எந்த கம்பெனி எந்த காலேஜஸும் எனக்கு ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் தரத்துக்காக எதுவும் கேட்கல. இனி வரும் காலங்களில் +2 எழுத போகிற பசங்களுக்கு நீங்கள் என்ன டிப் கொடுக்குறீங்க, என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு? இனிமேல் +2 வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ் நடத்தும் போது நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அப்பயே கிளியர் பண்ணிக்கோங்க. உங்கள் பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ நியூஸ் கிளிட்ஸ்.